லவ் அன்டேங்கிள்டு பூசான்ல லேட் 90s செட் பண்ண ஒரு ஸ்கூல் லைஃப் காதல் கதை பத்தின படம் தான் இந்த லவ் அன்டேங்கிள்டு. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தான் நான் தமிழ்ல பார்த்தேன். எப்பவும் போல படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஒரு விஷயம் பிரபலமா இருக்கு அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டா தப்பா அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. எல்லாரும் அதானே செய்யறாங்க, அதனால நானும் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றது அந்த விஷயம் சரியா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த விஷயத்துல ஏதாவது தப்பு இருந்து அதுல நீங்க தனியாளா கூட்டத்துல இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்லயே நில்லுங்க. தனியாளா இருந்தாலும் தப்பு தப்பு தான், அதை அவங்க திருத்தியே ஆகணும். தனியாளா இருந்தாலும் கூட்டமா செய்யற தப்பு தப்பு தான். நீங்க தனியாளா இருந்தாலும் செல்ஃப் டவுட்னால அந்த தப்ப நானும் பண்றேன் அப்படின்னு எந்த காரணத்தினாலும் எந்த காலத்திலயும் அதை பண்ணிடாதீங்க. உங்க ஸ்டாண்ட்ல சரியா இருங்க. தனியா இருக்கிற நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கூட்டமா அந்த பிரபலமான தப்புக்கு நான் அப்படி பண்ணல அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா வந்து நீங்க மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போடாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேங்க. லவ் அன்டாங்கிள் இந்த படத்தை நான் கொரியன் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே வந்து பார்த்தேன் நெட்ஃபிளிக்ஸ்ல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய அப்ரிசியேஷனே வந்து தமிழ் டப்பிங் டீமுக்கு வந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி when life gives you tangerine வந்து அது வந்து ஒரு வெப் சீரிஸ். டைம் கிடைச்சா பாருங்க. அந்த வெப் சீரிஸ்க்கு என்னால ரிவ்யூ பண்ண முடியல. அதுவும் தமிழ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. 16 எபிசோடு, ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் கிட்ட வரும். அந்த வெப் சீரிஸுக்கு தந்த அந்த ஒரு எமோஷன் இந்த லவ் அன்டாங்கிள்டு அப்படிங்கிற படத்துக்குமே வந்து அந்த டப்பிங் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. சிம்பிளர் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா இந்த படத்தை கொரியன்ல பார்த்தா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அண்ட் எமோஷன் கதை மாறாம டைலாக் உட்பட அந்த எமோஷனை தமிழ் டப்ல அழகா பெர்ஃபார்ம் பண்ணி வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்தோட கதை, இந்த கதை வந்து 1996 98 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ இதே கான்செப்ட்ல தமிழ்ல எடுத்தா கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. பட் இதை கொரியன் லாங்குவேஜ்ல அப்ரோச் பண்ணது அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து ஒரு ஜென்யூன் இன்னசென்ட் யதார்த்தமான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கொடுத்துச்சு. அண்ட் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸுமே வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தந்துச்சுங்க. அந்த 4 ஃப்ரெண்ட் கேரக்டருமே வந்து ஸ்கிரீன் டைம் கம்மி தான் லீட் கேரக்டர்ஸோட. பட் இருந்தாலும் அவங்க தந்த இம்பாக்ட் இந்த படத்துல எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த ஆக்டர்ஸ் நான் நடிச்ச படம் பார்த்தது இல்ல. ஷின்யுன் சா, பார்க் செரியா, காங் மியாங், அன்யூன் சீகா வந்து ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட லீடா. அண்ட் புதுசா இந்த படத்துல கொரியன் ஃபிலிம்ஸ் நான் வந்து பெருசா பார்க்க மாட்டேன். ஒரு சில கொரியன் ஃபிலிம்ஸ், ஒரு சில வெப் சீரிஸ் தான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு இந்த படத்துல அவங்களோட லவ் கல்ச்சர், நம்ம சின்ன பிள்ளையில வந்து இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் ஸ்கூல்ல பண்ற குறும்புத்தனம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் புதுசா நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த கிரேனியக்ஸை வந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா வந்து லவ்க்காக கலெக்ட் பண்றது, அண்ட் அவங்க விளையாடுற கேம்ஸ், அண்ட் அவங்க சவுத் கொரியா கல்ச்சருக்குள்ள இருக்கிற சில சின்ன குழந்தைகளுக்கான விஷயம், இதெல்லாமே வந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அண்ட் நான் ரொம்ப நாளா பார்க்காத அந்த லவ் ட்ரையாங்கிள் சப்ஜெக்ட் இந்த படத்துலயுமே வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. மொத்தமா சொல்ல போனா ரொம்ப ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபிலிம். நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த லவ் அன்டாங்கிள்டு படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான். ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி லைன் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட லவ் படங்கள் நம்ம தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் தந்துருச்சுன்னா இந்த படத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸ், சின்ன சின்ன ஆக்டர்ஸ் பண்ற இன்னசென்ட்டான கியூட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அந்த யதார்த்தத்தை இந்த படத்துல அந்த தாட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்துருக்குமே அப்படிங்கிற தாட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா அதை மிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா டியூரேஷன் 2 hours தான். ஆக மொத்தத்துல இந்த லவ் அன்டாங்கிள்டு படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. லவ் அன்டாங்கிள்டு நாஸ்டால்ஜிக் ராம்காம் வித் ஹார்ட்ஃபெல்ட் சார்ம். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.